ஐநா துணையில அழுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நடேசன் எடுத்த அதிரடியான முடிவு. பாண்டி வீட்டில் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காரு. அண்ணே, எதுக்கும் அவர் மேல ஒரு கண்ணு எப்பயுமே வச்சுக்கிட்டுருன்னு அவரை எனக்கு என்னமோ நம்ப முடியாத மாதிரி இருக்கு. நமக்கே தெரியாம போய் வண்டி வாங்கிட்டு வந்திருக்காரு. திடீர்னு யாரையாவது கூட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாருன்னா அப்புறம் நமக்கு ரொம்ப அசிங்கமா போயிடல அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், அப்பதான் பல்லவனும், ஆமாண்ணே, அப்படி மட்டும் அந்த ஆளு செஞ்சாருன்னு பையன், அப்புறம் நான் அந்த ஆளு என்ன செய்வேனே தெரியாது அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்ல, டேய் அப்பா அதெல்லாம் பண்ண மாட்டாருடா. நம்ம வீட்டில் எல்லாரும் அவரை தண்டசோறு மாதிரி பார்க்கறதுனால அவர் ஏதோ ரோசப்பட்டு வண்டி வாங்கிட்டாருடா. மற்றபடி கல்யாணம், அதுவும் இந்த வயசுக்கு மேலே அவர் எப்படா கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லி முடிக்க, வாசல்ல இங்கே டெம்போ வருது பாருங்கடா, அவரே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சேரன் வெளியே போக, வண்டியில இருந்து நடேசன் இறங்குறாரு. கழுத்துல மாலை இருக்கு. கழுத்துல மாலையை பார்த்ததுமே சேரனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. உள்ள இருந்து சோழன், நிலா, பாண்டி, பல்லவன் எல்லாரும் வெளியே வராங்க. கூடவே ஒரு அம்மா இறங்குறாங்க. அவங்களும் கழுத்துல மாலை போட்டிருக்காங்க. 2 பேத்தையும் மாலையும் கழுத்துமா பார்த்ததும் மொத்த குடும்பத்துக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. இவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்ன இப்படி மாலையும் கழுத்துமா வராரு அப்படின்னு சொல்லி சேரன் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்க, அண்ணே பாத்தியானே, நான் இப்பதானே சொன்னேன் அந்த ஆளு மேல ஒரு கண்ணை வையின்னு பாரு, ஏதோ ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்காரு, 2 பேரும் மாலையும் கழுத்துமா இருக்காங்க, அப்பனா என்ன அர்த்தம், யாரையோ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காருனே அப்படின்னு சொல்லி பாண்டி கோவப்பட, டேய் அந்த ஆளு சும்மாவே விடக்கூடாதுடா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சோழன் கொந்தளிக்க, சோழன் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி நிலா சோழனை அடக்க, நடேசன் மாலையும் கழுத்துமா வராரு. அந்த அம்மா வண்டி பக்கத்திலே நிக்கிறாங்க. என்ன நிலா, உள்ள போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, இங்க சோழன் முறைச்சு பாக்குறாரு. என்னடா முறைச்சு பாக்குற, போமா போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அங்கிள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா, என்ன அங்கிள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, ஏன் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஊர்ல உலகத்துல இல்லாத தப்பையா நான் பண்ணிட்டேன், என் பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டா, எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு தோணுச்சு, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இந்தா, ஏய் ஏண்டி அங்கேயே நிற்கிற, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கூப்பிட அந்த அம்மாவும் வராங்க. எனக்கு இவ்வளோ நல்லாவே தெரியும், அதை விட உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விதத்தில் சொந்தம்தான், அதனால ஒன்றும் கோவப்படாமல் போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், நிலா முறைச்சு பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அது சரி, நீ ஆரத்திலாம் கரைச்சி எடுத்துகிட்டு வர மாட்டேன், நீ வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுடைய கையை பிடிச்சி நடேசன் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர, சோழனும் பாண்டியும் வழியை மறைக்கிறாங்க. என்னடா ஏன் இப்படி வழியை மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, யோ நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கையா, என்னையா செஞ்சுக்கிட்டு இருக்க நீனு, கல்யாண வயசுல பசங்களை வச்சுக்கிட்டு யாரோ ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க, என்னையா எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு கேடப்பாய மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்க, உங்களெல்லாம் அப்படி நான் நினைக்கவே இல்லையாடா, டேய் என்னடா இது குத்தமா போச்சு, என் பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டா, என் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டேவா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அப்படி பண்ணிட்டு வந்தா தப்பு, ஊர் உலகமும் தப்பா பேசும், என் பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டா, அதனால நான் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், இப்ப எனக்கு துணியை துவைச்சு போட, எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க, எனக்கு இப்ப ஏதாவது ஒண்ணு முடியலைன்னா பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும்லடா, நீங்க யாருடா என்னை பாத்துக்கிருவீங்க, அதை ஒரு தடவை பார்த்துட்டு 10,000 தடவை சொல்லி காட்டுவீங்க, இது எனக்கு தேவையா, இந்தா நான் வண்டி வாங்கியிருக்கேன், தினமும் சவாரிக்கு போகிறேன், எனக்கு தினமும் சம்பளம் வருது, அதை என் பொண்டாட்டி கையில் கொடுப்பேன், என் பொண்டாட்டி என்னைய பார்த்துக்கிருவா, என் பொண்டாட்டி எனக்கு சோறு பொங்கி போடுவா, எனக்கு சமைச்சதை பிடிச்சதை சமைச்சு கொடுப்பா, என்னைய துணிலாம் துவைச்சு போட்டு என்னைய அப்படி பார்த்துக்கிருவா, அதுக்காக நான் ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இதில் உங்களுக்கு என்னடா நோவுது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க, அப்போதான் நிலா, அப்போ எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஆமாம் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை என்னமோ நிறைய இருந்துச்சு, ஆனால் நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, சுத்தமாக அதெல்லாமே போயிடுச்சு அங்கிள், இனிமேல் என்கிட்ட பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்பட்டு உள்ளே போக, சேரன் அப்பதான், என்னப்பா என்னப்பா இப்படி செஞ்சிட்டீங்க, பாண்டி கூட சொல்லிக்கிட்டு இருந்தாப்பா, நான் நம்பலை, என்ன சொன்னேன்னு தெரியுமா, நீங்கள் இப்பெல்லாம் செய்ய மாட்டீங்க, இந்த வயசுக்கு மேலே நீங்கள் கல்யாணம்லாம் செய்ய மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ப்பா, ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா, நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் வருத்தப்பட்டு உள்ள, சோழன், பாண்டி, பல்லவன் 3 பேரும் கோவப்பட்டு உள்ள போயிடறாங்க. போங்கடா போங்க,
நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அந்த அம்மாவுடைய கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு வராரு. விளக்கேத்த அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல அந்த அம்மாவும் விளக்கு ஏத்துறாங்க. ஏத்தி 2 பேரும் சாமியை கும்பிட்டு, இனிமேல் இந்த ரூம்ல நாங்க தான்டா இருக்க போறோம். நிலா அந்த ரூம்ல இருக்குல்ல, இனிமேல் நானும் என் பொண்டாட்டி இந்த ரூம்ல தான் இருக்க போறோம். இனிமேல் வெளியிலலாம் நான் படுக்கிறதா ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லி நடேசன் வெளியில இருக்கிறவருடைய தலைவாணி, பாய், பெட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த ரூமுக்குள்ள வச்சுக்கிறாரு. இனிமேல் இந்த ரூம்ல தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, போய் ஒரு நல்லதா டீயை போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் அந்த அம்மாவும் கிச்சனுக்கு போறாங்க. கிச்சன்ல என்ன பொருள் எங்க இருக்குன்னு தெரியல, உனக்கு எது எது எங்க இருக்குன்னு தெரியாதுல, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கூட போயிட்டு எது எது எங்க இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னடா உங்களுக்கு டீ வேணுமா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க யாருமே எதுவுமே பேசல. நடேசனை கோவமா முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி அவங்க அப்படித்தான், நீ டீயை குடி அப்படின்னு சொல்லி நடேசனும் அந்த அம்மாவும் டீயை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா வீடெல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. நீ இந்த வீட்டை மறந்துருக்க மாட்ட, உனக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல நீலா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு, அப்போ இவங்களுக்கு இந்த வீடை முன்னாடியே தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி நிலா மனசுக்குள்ளே நினைக்க, இங்கே பாருங்கடா, நீங்களாம் ரொம்ப கோபப்படுற அளவுக்கு ஒன்றும் நடக்கலை. இவ யாரு தெரியுமா, முதல்ல இவளுடைய முகத்தை பார்த்து மாட உங்களால் கண்டுபிடிக்க முடியலை அதானே, நீங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளையில பார்த்ததுடா, அறியாத தெரியாத வயசில் பார்த்ததுனால உங்களுக்கு இவளுடைய முகம் மறந்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் எல்லாரும் நடேசனே பார்க்குறாங்க. இவ வேற யாரும் இல்லை, உங்கள் அம்மா இருக்கல, உங்கள் அம்மாவுடைய தங்கச்சி தான் இவ, உங்கள் அம்மாவுடைய கூட பிறந்த தங்கச்சி இவ அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும் அந்த அம்மா இதுவரை வந்ததுலேருந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. ஏன் இப்படி எதுவுமே பேசாமல் நிற்கிற அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல மாமா, நீங்கள் தான் கேட்கவே மாட்டேன்ட்டீங்க. வீட்டில் பசங்களை ஒரு தடவை கேட்டுக்கங்க, அதுக்கப்புறம் இந்த முடிவை பற்றி பேசலான்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் நீங்கள் தான் என் பேச்சவே கேட்கலையே மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும், இப்போ என்ன இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவ்வளவு தானே, என் பொண்டாட்டி போனதுக்கப்புறம் நீ எவ்வளவோ பல தடவை சொல்லியிருக்க, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணலாலும் பரவாயில்ல, நான் அந்த வீட்டில் வந்து இருக்கேன், பிள்ளைகளை பார்த்துக்கிறேன்னு நீ சொல்லியிருக்க. ஆனால் ஊரில் இருக்கிறவங்க தப்பாக பேசுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் உன்னை அங்கே வீட்டில் வந்து தங்க விடாமல் பார்த்துக்கிட்டேன். ஆனால் இப்போ இவங்க பண்ணுறதை பார்க்கையில் எனக்கே நாளை பின்ன ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இவங்க என்னைய பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் கடைசி அந்த முடிவு எடுத்திருக்கேன். நீயும் என்னைய நம்பியே காலம் முழுக்க யாரையும் கல்யாணம் பண்ணாமல் இப்படியே உன் வாழ்க்கையும் கடத்திட்ட, உனக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், அப்போதான் நிலா, அப்போ இந்த முடிவை நீங்கள் இப்போ எடுத்த மாதிரி தெரியலையே, பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த முடிவு எடுத்தது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ஆமாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே எடுக்க வேண்டிய முடிவு தான், கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், இங்கே சேரன் அப்போ தான், என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்படி செஞ்சுருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், இப்போ தானடா நான் சொன்னேன், நான் உங்களை நம்பி இருக்கக்கூடாதுல்ல, நாளை பின்ன ஏதோ ஒரு பிபி வந்து ஏதோ ஒன்று வந்து எங்கேயோ பொத்துன்னு விழுந்துக்கிறேன், ஏதோ ஒன்று கை கால் விளங்கலை அப்படி இப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டேன்னு வை, பொண்டாட்டின்றவ என்னைய பார்த்துக்கிருவாள, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ரொம்ப தைரியமாக பேசுகிறாரு.